இந்த வீடியோவில் எங்கள் ஆந்திரா ஃபேமஸ் கோங்கூர பச்சடியை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேங்க. அதாங்க புளிச்சக்கீரை துவையல். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த புளிச்சக்கீரை துவையல் செய்கிறது ரொம்ப ஈஸி. அது கூடவே ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸில் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்களும் இந்த வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக ஒரு பெரிய சைஸ் கட்டையாக எடுத்துட்டேங்க. இதெல்லாம் கூட இந்த இலையை செப்பரேட் பண்ணிக்கணும். நம்ம நல்லா செப்பரேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா அலசணுங்க. இதிலேருந்து ஏதாவது டஸ்ட்டு எல்லாம் இருந்தால் எல்லாம் போயிடும். இதெல்லாம் நல்லா அலசிட்டு ஒரு ஜல்லடையில் போடுறேங்க. அப்போது தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடும். இது கூடவே நம்ம சேனலில் இன்னும் பச்சடி ரெசிபிஸ் இருக்குங்க. அதோடய லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த இலை பக்கத்தில் இருக்கட்டும். ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் கூட கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வேக விடுங்க. இதெல்லாம் வெந்துட்ட பிறகு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த கோங்கூர பச்சடிக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகா தான் நல்லா டேஸ்ட் வரும். இதெல்லாம் நல்லா வேகின பிறகு எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜார்லோக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதிலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துக்கிட்டேங்க. நான் இதுலேயே நீங்கள் சால்ட்டானாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடியை வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஆகிற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த பவுடரை பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இப்போது ஒரு பேனை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கூட அடியில் எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயில் மேலே வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டா லோ ஃப்ளேம்லேயே இந்த இலையெல்லாம் நல்லா வெந்துடுங்க. இந்த புளிச்சக்கீரை நல்லா வெந்துட்டு இதிலேருந்து தண்ணி செப்பரேட் ஆகும். அப்போது நம்ம மூடியை எடுத்துட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு புளிச்சக்கீரை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் வெந்துட்ட பிறகு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இப்போது இதிலையே கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பவுடரை கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஏதாவது பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு புளிச்சக்கீரை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணாமல் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது அதே பேன்லேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடான பிறகு இதுலேயே தட்டுன பூண்டை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகா பீசஸை கூட சேர்த்துட்டு லாஸ்ட்டில் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வேக விடுங்க. வேகின பிறகு முன்னாடி எடுத்து வச்ச இந்த துவையலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு ஏதாவது கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. அப்படி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ணுன்னா இப்போது இதுலேயே தட்டுன வெங்காயம் பீசஸ் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அம்மியில் தட்டின வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இந்த வெங்காயம் போட்டால் ஒரு 2-3 நாள்லேயே சாப்பிடணும், இல்லைன்னா கெட்டு போயிடுங்க. இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கிட்டு சுட சுட சாதத்தில் இந்த கோங்கூர பச்சடியை போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் ஆந்திரா ஃபேமஸ் கோங்கூர பச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.